ஹைங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நம்ம எல்லோருமே செல்வத்தை, நிதி சுதந்திரத்தை, கவலையற்ற வாழ்க்கையை விரும்புறோம். ஆனா நம்ம ஏழையாக வைத்திருக்கக்கூடிய நம் கனவுகளை அளிக்கக்கூடிய அந்த ரகசிய எதிரிகள் எது அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் சிந்திச்சிருக்கோங்களா? பெரும்பாலானவர்கள் செல்வந்தராக மாறுவது எப்படி என்று தேடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை ஏழையாகவே இருக்க செய்யும் பழக்கங்களை எப்படி நிறுத்துறது அப்படின்னு பாக்கலாங்களா? பிரபல எழுத்தாளரான டென்னிசி வில்லியம்ஸ் சொன்னது போல, யூ கேன் பி யங் வித்தவுட் மணி, பட் யூ கான் பி ஓல்ட் வித்தவுட் இட். அதாவது இளமையில் பணம் இல்லாம வாழ முடியும், ஆனா முதுமையில பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஆமாங்க, முதுமையில கௌரவத்துடன் வாழ ஏன் நம்மை பாதுகாத்து கொள்ள நம்ம இப்பவே மாறணுங்க. அந்த மாற்றத்தை தடுக்கக்கூடிய அந்த 3 பழக்கங்களை இப்ப ஆழமாக பார்க்கலாங்க. பணக்காரராக மாறுவதை தடுக்கக்கூடிய முதல் மற்றும் மிகப்பெரிய எதிரி உடனடி திருப்தி தேடுதல், இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். நீங்க இப்போதே வாங்க தூண்டும் அந்த ஸ்மார்ட் போன், அந்த புதிய கார் அல்லது தேவையற்ற அந்த விலையுயர்ந்த உடை, இவை அனைத்தும் உங்கள் எதிர்கால செல்வத்தை அடகு வைத்து பெறுவதை போல. பிரிட்டிஷ் இலக்கியத்தின் மகத்தான மேதை சார்லஸ் டிக்கின்ஸ். இன்னைக்கு நம்ம அவரை ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக பாக்குறோம். ஆனா அவரது இளமை காலம் கடுமையான கடனிலும் வறுமையிலும் மூழ்கி இருந்துச்சுங்க. அவருடைய தந்தை அற்ப செலவுகளுக்காக கடன் வாங்கி இறுதியில சிறை சென்றவர். இந்த சம்பவம் டிக்கின்ஸின் மனதுல ஆழமாக பதிந்தது. அவர் உடனடியாக ஒரு தொழிற்சாலையில வேலைக்கு சேர்றாரு. அவர் தன்னுடைய இளமை காலத்தை உடனடியாக மகிழ்ச்சியாக மாற்ற முயற்சிக்கவே இல்லை. மாறாக ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து தன்னுடைய குடும்பத்தின் கடனை அடைப்பதில் கவனம் செலுத்துறாரு. இந்த கடினமான நாட்கள் தாங்க பின்னால எ கிறிஸ்துமஸ் கரோல், ஆலிவர் ட்விஸ்ட் போன்ற அழியா படைப்புகளாக உருப்பெற்றன. டிக்கின்ஸ் தனது உடனடி இன்பத்தை தள்ளி போட்டதால் அவர் ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் நிதி ரீதியாக வலிமை மிக்கவராகவும் மாறினார். உண்மையான செல்வந்தர்கள் ஒரு பொருளை வாங்க பணம் இருந்தாலும் அது நீண்ட காலத்திற்கு தேவைதானா அப்படின்னு சிந்திக்கிறாங்க. நீங்கள் நிறுத்த வேண்டியது கடன் அட்டை மாயை. கடன் அட்டைகளை பயன்படுத்தி தேவையற்ற பொருட்களை வாங்குவதை நிறுத்திடுங்க. பார்வைக்கான செலவு. சமூகத்துல பெரியவர் என்று காட்டிக்கொள்ள நீங்கள் செய்யும் அனைத்து ஆடம்பர செலவுகளையும் தயவு செஞ்சு குறைச்சிருங்க. இனி உங்களுடைய மந்திரம் இதுவாக இருக்கட்டுங்க. ஒரு பொருளை பார்க்கும் போதெல்லாம் ஒத்தி வைக்கப்பட்ட திருப்தியே, அதாவது டிலேய்டு கிராட்டிபிகேஷன், உண்மையான செல்வத்தை உருவாக்கும். என்னதுங்க? ஒத்தி வைக்கப்பட்ட திருப்தி தான் உண்மையான செல்வத்தை உருவாக்கும். இதுவே உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கட்டும். நீங்க எப்பெல்லாம் ஒரு பொருளை ஆசைப்பட்டு பார்க்கும்போது இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் நடத்தும் போது இந்த ஒரு தாரக மந்திரத்தை எப்பவுமே நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது பழக்கம், பணத்தை பற்றிய பயம் மற்றும் குற்ற உணர்ச்சிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஈர்க்க தடையாக இருக்கும் 2வது பழக்கம் பணத்தை பற்றிய எதிர்மறை உணர்வுகள், பயம், குற்ற உணர்வு மற்றும் வெறுப்பு. சமூகத்துல பணம் எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்ற தவறான எண்ணம் ஆழமாக வேரூன்றிருச்சுங்க. இந்த பழக்கத்துடன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படிங்க செல்வத்தை அனுப்பும்? அது செல்வத்தை அனுப்ப தயங்கிட்டு தாங்க இருக்கும். டாக்டர் ஜோசப் மர்ஃபி தனது புகழ்பெற்ற த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் என்ற புத்தகத்துல சொல்றாருங்க, நீங்கள் தொடர்ந்து குறைவு 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்விலும் குறைவே இருக்கும். பணம் என்பது ஆற்றலின் சின்னம். அது உங்கள் வாழ்க்கையில் தங்குதடையின்றி பாய வேண்டும். புகழ்பெற்ற எழுத்தாளரான விர்ஜினியா வுல்ஃப் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரது குடும்பம் பணம் மற்றும் நிதி நிலைமைகள் குறித்து எப்போதும் கடுமையான கவலையுடனும் பற்றாக்குறை மனப்பான்மையோடுமே பேசியது. ஸ்கார்சிட்டி மைண்ட் செட், அந்த எதிர்மறை எண்ணங்கள் அவரது மனதில் ஆழமாக பதிஞ்சிச்சு. அவர் மனநோயால் பாதிக்கப்பட்ட போது தனது நிதி நிலைமை குறித்து எப்போதும் கவலையுடனே இருந்தார். உண்மையில் பணம் இருந்தும் அதன் மீது இருந்த பயம் அவரை நிம்மதியாக வாழ விடவில்லை. அன்பானவர்களே, நீங்க உடனடியாக நிறுத்த வேண்டியது பணத்தை குறை கூறுறதுங்க. பணம் கஷ்டப்பட்டு தான் வரும், அல்லது பணக்காரர்கள் மோசமானவர்கள், இது போன்ற சிந்தனைகளை தயவு செஞ்சு உடனடியாக நிறுத்திடுங்க. அடுத்து கடன் பயம். கடனை பற்றி மட்டும் கவலைப்படாமல் நீங்க ஈட்ட போகும் செல்வத்தை பற்றி கனவு காண தொடங்குங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் பற்றி பயம் வருதோ அப்பெல்லாம் இந்த சங்கல்பத்தை உங்களுடைய மனசுல ஓட விடுங்க. பணம் என்பது எனக்கு உதவ வந்த நண்பன்.
அதை அன்புடன் வரவேற்று மரியாதையுடன் நான் பயன்படுத்துவேன். என் வாழ்க்கை எப்பொழுதும் செல்வச் செழிப்புடன் வளமாக இருக்கும். உங்களை ஏழையாகவே வைத்திருக்கும் மூன்றாவது பழக்கம் புதிய நிதி அறிவை அல்லது முதலீட்டு முறைகளை கற்றுக்கொள்ள மறுப்பது. பெரும்பாலானோர் ஒரு முறை சம்பாதிக்கும் வழியை கற்றுக்கொண்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் செல்வம் என்பது ஒரு நதி போல, அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வருமான ஆதாரங்களும் அறிவும் தேங்கினால் நீங்கள் ஏழையாகி விடுவீர்கள். ராபின் சர்மா சொல்றது போல, டு ஹேவ் வாட் ஃபியூ ஹேவ், யூ மஸ்ட் டூ வாட் ஃபியூ டூ. தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் லேர்னிங் அண்ட் growth. சிலருக்கே உள்ள செல்வத்தை நீங்கள் அடைய வேண்டுமெனில் சிலரே செய்யும் காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது இடைவிடாத கற்றல் மற்றும் வளர்ச்சி எப்பவுமே இருக்கணும். வரலாற்றின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான ஜான் டி ராக்ஃபெல்லர் ஆரம்பத்துல எண்ணெய் தொழிலில் ஈடுபட்டார். அவர் மற்றவர்களைப் போல பணத்தை எண்ணுவதோடு நிறுத்தவே இல்லை. அவர் தொடர்ந்து தொழில்முறை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் வரிச்சட்டங்கள் பற்றியும் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றியும் கற்றுக்கொண்டே இருந்தாரு. அவர் தோல்வி அடையும் போதெல்லாம் அதிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டாரு. கற்றலை அவர் ஒரு செலவாக பார்க்கவே இல்லை, அதுவே தனக்கு பெரும் சொத்து அப்படின்னு நம்பினாரு. ராக்ஃபெல்லர் சந்தை மாறிய போது அதற்கேற்ப தன்னுடைய தொழிலை மாற்றி அமைக்க தயாராக இருந்தாரு. இந்த தொடர்ச்சியான கற்றல் பழக்கம் தான் அவரை சாதாரண தொழிலதிபராக இருந்து உலக வரலாற்றின் மிகப்பெரிய செல்வதராகவே மாத்திருக்குங்க. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள்: நிதி கல்விக்கு நேரம் ஒதுக்க மறுப்பது, மாதம் ஒரு நிதி புத்தகமாவது படிக்காமல் இருப்பது அல்லது முதலீட்டு நுட்பங்கள் பற்றி பார்க்காம இருக்கிறது. இரண்டாவது, பணத்தை வேலைக்கு அனுப்பாமல் இருப்பது, சேமிப்பை கடனுக்கு கொடுக்காமல் அல்லது முதலீடு செய்யாமல் வங்கி கணக்கில் வீணாக வச்சிருக்கிறது. நீங்க இந்த மாதிரி நபராக இருக்கும் பட்சத்துல உங்களுடைய சங்கல்பம் இந்த மாதிரி இருக்கட்டுங்க: என்னுடைய மூளையே என்னுடைய சிறந்த சொத்து, அதில் நான் முதலீடு செய்வேன், அது எனக்கு பல மடங்கு செல்வத்தை ஈட்டி தரும். இந்த தாரக மந்திரத்தை எப்பொழுதும் உங்களுக்குள்ளார ஓட விடுங்க. அன்பானவர்களே, இதுவரை நாம் பார்த்த விஷயங்கள் வெறும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக மட்டும் இல்லைங்க. இது உங்கள் நிதி எதிர்காலத்தின் அஸ்திவாரத்தை மாற்றி அமைப்பதற்காக தாங்க. இந்த பதிவின் ஆரம்பத்துல டென்னிசி வில்லியம்ஸ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க: இளமையாக இருக்கும்போது பணம் இல்லாமல் வாழ முடியும், ஆனா முதுமையில பணம் இல்லாம வாழ முடியாது. இந்த வரிகள் ஏதோ ஒரு கவிதையெல்லாம் இல்லைங்க, இது நம் வாழ்க்கையின் எளிய நிதர்சனங்க. உங்கள் முதுமை காலத்துல மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் சுதந்திரத்துடன் நிம்மதியுடன் வாழ வேண்டுமெனில் அதற்கான தீர்வு இப்பவே உங்க கையில இருக்கு. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாள பாருங்க. இப்போதே உங்களுடைய மனசுல ஒரு உறுதியை எடுங்க. இது உங்கள் வங்கி கணக்கிற்கான உறுதிமொழி அல்ல, இது உங்களை ஏழையாக வைத்திருக்கும் மனப்பான்மைக்கான முடிவு தாங்க. இனிமேல் நான் உடனடி திருப்திக்கு ஆளாக மாட்டேன். என் ஒவ்வொரு செலவும் என் நீண்டகால இலக்குகளை பூர்த்தி செய்யுமா என்று சிந்திப்பேன். சார்லஸ் டிக்கின்ஸ் சொன்னது போல, சிறிய தியாகங்கள் நாளை பெரும் செல்வத்தை உருவாக்கும் என்று நம்புகிறேன். இனிமேல் நான் பணத்தை ஒரு கரை அல்லது பிரச்சனையாக பார்க்கவே மாட்டேன். டாக்டர் ஜோசப் மர்ஃபி வழிகாட்டியது போல, பணம் ஒரு ஆற்றல், அதை மரியாதையுடனும் அன்போடும் வரவேற்று பயன்படுத்துவேன். இனிமேல் நான் எப்போதும் புதிய நிதி அறிவை தேடிச் செல்வேன். ராக்ஃபெல்லரை போல என் மூளையே என் மிகப்பெரிய சொத்து என்று அறிந்து அதில் தொடர்ச்சியாக முதலீடு செய்வேன். அன்பானவர்களே, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறதுலாம் இல்லைங்க. இதிலிருந்து நம்ம எப்படி செயல்பட தொடங்குறோம் அப்படிங்கறது தாங்க வெற்றி இருக்கு. நீங்க கடன்ல இருக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, இன்றே ஒரு சிறிய கடனை அடைக்க ஒரு திட்டத்தை தொடங்குங்க. அதுதாங்க உங்களுடைய வெற்றிக்கான படிக்கட்டு. உங்களுக்கு முதலீட்டை பற்றி தெரியவில்லையா? கவலை விடுங்க. இன்றே ஒரு நிதி புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தை படிக்க தொடங்குங்க. வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள்ல நிகழ்றதே கிடையாதுங்க. அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகளின் விளைவுதாங்க. உங்களுடைய சிந்தனை சிறகுகளை விரிங்க. அந்த சிறகுகள் உங்களுக்கு நிம்மதியையும் கௌரவத்தையும் எல்லையில்லாத செல்வத்தையும் கொண்டு வரட்டும். அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம ஒவ்வொருவருமே நிதி சுதந்திரத்தை அடைவதற்கு தகுதியான நபர்கள் தாங்க. அதை நம்புங்க. உங்களுடைய புதிய பணக்கார வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து, இந்த நொடியிலிருந்து தொடங்குதுங்க.
எப்போதும் செல்வ செழிப்போடு நலமுடன் வாழ என் பணிவான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.